கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சீயோன் தொடர் செய்தியில இன்னைக்கு செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்மயே வாஞ்சித்து கதருதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா தேவன் மேலே தாகமாயிருக்கிறதே, ஆத்துமா தேவன் மேலே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் யார்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் யார்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் தினமும் அம்மை நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் தினமும் அம்மை நினைக்கின்றேன். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவோமையே வாஞ்சித்து கதருதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம சீயோன்ங்கிற செய்தியில போனோட ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். அந்த அறிமுகத்திலிருந்து நம்ம இப்ப அங்க வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சீயோனின் ஆசீர்வாதங்கள். இந்த செய்தியை நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனம். நாம் பார்க்கிற வேதத்துல சீயோன்ங்கிற வார்த்தை முதல்ல அங்க வருது. இந்த சீயோன் கோட்டை என்பது யாருக்கு சொந்தம் அப்படின்னு எபூசியர். எபூசியர்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கதான் சீயோன் கோட்டை இருந்துச்சு. தாவீது ராஜாவாயிட்டார். இப்ப அவருக்கு அந்த தாவீதின் கோட்டை, சீயோன் கோட்டை அப்படின்னு தாவீதின் கோட்டைன்னு வரல. அதை பிடிக்கணும்னு ஆசை. இப்போ அங்கோல்லாம் சொல்றாங்க, உன்னால முடியாதுதா, நாங்க யுத்தத்துக்கு வரணும் அவசியமே இல்லை, குருடே சப்பானி கூட உன்னை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லி மமதையா பேசினாங்க. ஆனா ஆண்டவர் அதை சக்சஸ் பண்ண வச்சாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதுக்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டார். தாவீதின் நகரம். சரி, தாவீதின் நகரம்னு சொல்லி அதற்கு பேர் வைத்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது அந்த தேசம், அந்த இடம் தேவனுக்கு சொந்தமா மாறுது. தேவனுக்கு சொந்தமா மாறுறதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 6வது அதிகாரம் கர்த்தருடைய பெட்டி 11:6 கர்த்தருடைய பெட்டி ஏதோம் என்ற வீட்டிலே இருந்தது. ஒபேத் ஏதோமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வீட்டார் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிறத பார்க்கிற தாவீது, நமக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமையா, இதெல்லாம் அந்த வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பெட்டி எடுக்கணும், தன்னுடைய இடத்துக்கு வரணும். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, 14 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு தேவன் கொண்டு வர்றாங்க. சணல் நூல் ஏபோத் யார் அணியலாம் அப்படின்னா ஆசாரியன் தான் அணியலாம். தாவீதுக்கு டியூவல் ரோல் கொடுத்தார். ஒன்னு அவருக்கு ராஜா, ராஜா, ஆனா ஆசாரியன். அதனால அணிந்து கொண்டு பெட்டியை கொண்டு வர்றாரு. அப்படியே தாவீதும் இஸ்ரவேலின் சந்ததியார் அனைவரும்
கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்துடன் எக்காலத்துடனும் கொண்டு வந்தார்கள். இப்ப இது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி உள்ள வந்துருச்சு, தாவீது போட்ட கூடாரத்திற்குள்ள வந்துருச்சு. இப்ப பலி செலுத்துகிறாரு. பலி செலுத்தும் போது 3 வகையான காரியத்தை கொடுக்கிறார். அப்பம், திராட்சை ரசம், இறைச்சி, எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளம். சரி, இப்ப தாவீது இதை ஆசீர்வதிக்கும் போது முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7:1, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும், தாவீதின் ராஜாவை சுற்றிலும் எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி இளைப்பாறுதல் கொடுக்கிறார். இளைப்பாறுதல்ங்கிறது ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக போராட்டங்களை சந்திச்சு நான் அவருடைய கிருபினால அது எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பாடுகள் வழியா கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கு என்ன செய்யாது, இந்த இளைப்பாறுதல் கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுப்பாரா? எஸ், கொடுப்பார். அது அவரோட பார்ஷாலிட்டிலாம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்பார். சரி, இப்ப ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். இது தாவீதுக்கு கொடுத்த இளைப்பாறுதல்ங்கிற ஆசீர்வாதம். சரி, இப்ப நம்ம செய்தி எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 3வது அதிகாரம் 21வது வசனம், 3:21, 1:0-6-3. யோவேல் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல இங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பு சீயோனின் ஆசீர்வாதங்கள். ரைட், நாம் தண்டியாமல் இருந்தவர்களே கர்த்தர் சீயோனிலே வாசம் வைக்கிறார். முடியுது பாருங்க, யோவேல் 3வது அதிகாரம் முடியும் போது ஒரு ஆசீர்வாதம் முடியும். பழைய ஏற்பாட்டு முடியும் போது ஒரு சாபத்தோடு முடியுது. ஆனா யோவேல் தீர்க்கதரிசனம் ஏன் இது ஆசீர்வாதமா முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் இருக்குது. 18 அக்காலம். இப்ப இதை முடிக்கும் போது யோவேலுக்கு ஒரு வெளிப்பாடு காட்டுகிறார், ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அது என்ன இருக்குது அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியை காட்டுகிறார். எல்லாரும் கிடைக்குமா? நம்ம இத்தனையும் தடவை இதை தியானிச்சிருக்கோம். ஆனா அதை மன கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே அதை பார்க்கும்போது ஏன்னு பார்க்கலாம். 17 என் பரிசுத்த பர்வதமாக்கிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனா ஆரம்பிக்கிறேன். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஊரை சொல்லுங்க. எந்த ஊர்லமா இருக்க? நான் மதுரையில் இருக்கேன். லீலா என்ன சொல்லுவா? நான் விருதுநகர் இருக்கேன். ராஜேஷ் நான் விருதுநகர் இருக்கேன். நான் எங்க விருதுநகர் இருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் பரிசுத்த பர்வதமாக சீயோனிலே வாசம் பண்ணுகிறேன், நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அப்பொழுது அறியும். அப்பொழுதுங்கிறது ஒரு காலம். அந்த காலத்துக்குள்ள வரதான் அக்காலம். அப்பொழுது அந்த 1000 வருட அரசாட்சி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாகும், அந்நியர் இனி அதற்குள்ளே கடந்து போகலை. அக்காலத்திலே இந்த 1000 வருட அரசாட்சியில இது அக்ரிகல்ச்சர்ல கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும். இப்ப நீங்க ரோட்டு வழியா போனீங்கன்னா இந்த ஆச்சரியத்தை என் கண்களால் நான் பார்க்கிறேன். திராட்சை ரசம் கிடையாது, தக்காளி. அப்பா, நம்ம தமிழ்நாட்டில் விளையுதுன்னு நான் நினைக்கிறேன். இது கட்டாயம் வெளிநாட்டுல இருந்து இங்க வரல. ரோட்ல வச்சு 100 ரூபாய்க்கு 5 கிலோ, 100 ரூபாய்க்கு 5 கிலோ. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல பயங்கர பாவர்ட்டி. அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள மார்க்கெட்ல, காய்கறி மார்க்கெட்ல ராக்கை காட்டுறாங்க, எல்லாம் காலியா இருக்கு. ரேஷன்ல நீங்க காசு கொடுத்தாலும் ரேஷன்ல தான் உங்களுக்கு கிடைக்குமா? அது 2 தக்காளி இல்ல, 1 தக்காளி 2 வெள்ளரிக்காய் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இஷ்டம் இருக்கா காசு கொடுத்து வாங்கிட்டு போறோம். ஆனா ஒரு ஆளுக்கு நாங்க 2 வெள்ளரிக்காய் துண்டும் 1 தக்காளி தான் கொடுப்போம். அங்க ஆசீர்வாதமா, நம்ம ஊர்ல ஆசீர்வாதம். ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கூவி 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 திருல ஒரு வேன் நிக்குது. எவ்வளவு விளைஞ்சிருக்கு பாருங்க. இந்த இது சாபம் உள்ள பூமி. நல்லா கேட்டுக்கோங்க, சாபம் உள்ள பூமியிலேயே தக்காளி விளையுது, அளவில்லாம விளையுது. 1000 வருட சாபம் எல்லாம் போயிடும். சாத்தான தூக்கி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. பர்வதங்கள் திராட்சை ரசத்தை புளியும், மலைகள் பாலாக ஓடும், யூதா ஆறுகள் எல்லாம் பிராகாத்தி ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாக்குங்க. ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று வருங்க. அங்கிருந்து வர்ற ஊற்று தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு
மழை பெய்யுது இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது எப்படி இதுக்கு விளைக்கிறாங்க, இதை கடைசியில பறிச்சு அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஆனா ஆண்டவனுக்கு ஒரு முன் அடையாளத்தை காட்டுறாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். ரைட், இதுதான் கர்த்தர் சீயோனிலே வாசமா இருக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம். யோவேல் 3வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். அந்த யுத்தத்தை யார் நடத்துறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். யுத்தம் இது அருமகதம் யுத்தம் நமக்கு தெரியும். லாஸ்ட் யுத்தம். இந்த யுத்தத்தை நம்ம பார்க்க போயிடும். ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆயுர்வேத ஆராய்ச்சி ஆரம்பிக்கும். 3வது அதிகாரம் 10வது. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிலும் அடியுங்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்வெட்டி பட்டயம். அதாவது ஒரு யுத்தம்னு ஆரம்பிக்கும் போது ஃபண்ட் ஃபுல்லா எதுக்காக செலவழிப்பாங்கன்னா வார்க்காக போயிடும். ஆனா யுத்தமே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபண்ட், அதாவது மிலிட்ரிக்கு போற ஃபண்டை குறைச்சிருவாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. குறைச்சிட்டு அக்ரிகல்ச்சருக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு போடுவாங்க, பசுமை புரட்சி. இது பசுமை புரட்சி நடந்துகிட்டே இருக்குது. ஆனா யுத்தம் வரும்பொழுது டைவர்ட் ஆகுது. அதான் பாத்தீங்கன்னா, உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகும் உங்கள் அறிவாள்கள் ஈட்டிகளாகவும் அடிகள். பலவீனன் தன்னை பலவானா, என்னால முடியலைங்க, எனக்கு காய்ச்சல் வந்துருங்க யுத்தத்துக்கு. ஜாதிகள் எழும்பி யோசாபாத் பள்ளத்தாக்கு வருவார்கள். சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீட்டு இருப்பேன். ஆச்சரியமா. இப்ப சியோன்ல வாசமா இருக்கிறது நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்துல நான் அங்க வந்துருவேன். பயிர் முதிர்ந்தது, அருவாளை நீட்டி அருங்கள், வாந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள். அவருடைய பாதகம் பெருது. அப்ப பாதகம் பெருதுன்னா அவங்களுடைய நம்பரிங் சிஸ்டத்துல கூடி யுத்தத்துக்கு ஃபைனல் வந்தாச்சு. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் ஜட்ஜ்மெண்ட். இந்த நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, யோவேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசேப்பின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கணும். இப்ப யோசேப்பின் பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய மலை இருக்குதுங்க. அதுக்கு கீழே ஒரு பிளாட் லேண்ட். அதுல பாத்தீங்கன்னா 2 கூட்டம், இங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு யுத்தம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒளிஞ்சி இருந்த அந்த கொரில்லா யுத்தம்லாம் பண்ண முடியாது. சிலோன்ல பாத்தீங்கன்னா அந்த கொரில்லா யுத்தம் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா இது எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபைட் வித் ஈச் அதர். அது சந்தேகம் இல்லை. ஆனா அங்க இருக்கிற நம்முடைய தேவன் அங்க அமர்ந்திருக்கிறார். சரி, பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாள் சமீபம். இப்ப 16 கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து, கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மள ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த ஆறுமுகதன் யுத்தத்துல கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலம். நமக்கு ஒரு அடைக்கலமாக மாறுகிற தேவன் இதற்கு கர்ச்சிக்கிறார். செங்கடல் பிளந்துருச்சு. இஸ்ரேலர்கள் கடந்து போறாங்க. எகிப்துக்கு தெரியாது இது ஒரு டிராப்பியா, நம்ம சிக்கிக்கிட்டோம் தெரியாது. ஆனா பாதி தூரம் போனவங்க இந்த சவுண்டு கேட்டுக்கணும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. ஆனா அந்த சவுண்ட கேட்டுட்டு தான் அவங்க ஐயோ இவங்க கடவுள் யுத்தத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி பயந்துட்டாங்க. அதே தான் அங்கே நடக்குது. தமது ஜனத்திற்கு அடைக்கலம், இஸ்ரேல் புத்தருக்கு அரணான கோட்டையமாமா இருப்பார். அந்த நேரத்தில் தான் என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமா இருக்கிற நான் உங்கள் தேவனுடைய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். யார் அறிந்தவர்கள்? புற ஜாதியில் அறிந்து கொள்வார்கள். சரி, இது ஒரு பள்ளத்தாக்கு. சரி, 2வதாக ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? சங்கீதம் 132. சங்கீதம் 132 13, 14 2 வசனங்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஆசை. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கியிருக்கிற இடம். இதில் நான் விரும்புகிறபடினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் அங்க வாசம் பண்ணுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இதை எங்கிருந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம எப்படி செய்ய பார்க்க போறோம்னா, 2 132:2 அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு சுவாசத்திலையும் காணும் மட்டும் ஒரு வாய்ராக்கியம் நடந்தது. அதாவது இது என்னன்னா ஹைப்பர்பாலிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உயர்வு நிகழ்ச்சி அணி. அதாவது தாவீது என்ன சொல்கிறார்னா, என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதில்லை, வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறார். என் படுக்கையாக கட்டளையில் ஏறுவதில்லை, கட்டளையும் படுக்க மாட்டேன். என் கண்மணிக்கு நித்திரையும் என் இமைக்கு உறக்கத்தையும் வருவதில்லை. அதாவது ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஒரு ஆலயத்தை கற்றவரை நான் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டில ஏற மாட்டேன், தூங்க மாட்டேன். ஹைப்பர்பாலிக் அந்த அளவு ஒரு வைராக்கியம். என்னை பார்க்க ஒரு சகோதரன், நம்ம எல்லாருக்கும் பழைய ஃப்ரெண்ட், அந்த காலத்தை ஃப்ரெண்ட், என் கூட ஏறக்குறைய 1.5 வருஷம் இருந்தார். அவங்க மாமியாருக்கு முடியலைன்ட்டு வந்தார். 2-3 நாளாக என் கூட நான் இருக்கார். இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இன்னைக்கு செய்தியை நீங்க கேட்டீங்களா? என் செய்தின்னு. இல்லைங்க ஐயா நான் கேட்க இல்லைன்னாரு. உடனே நான் எந்திரிச்சு பையன் கிளம்பிட்டேன். என் கிளம்புற டைம் ஆச்சு. இவர் எனக்கும் அவருக்குள்ள இது என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பேஷண்ட்டுடைய அட்டெண்டர், அவ்வளோதான். எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போட்டான், நான் ரிஜெக்ட் போட்டுட்டு, அதெல்லாம் வரவே மாட்டான். இன்னைக்கு பையன் வந்திருக்கிறான், எட்டி பார்க்குறான், என்னையா செய்றீங்க அப்படின்னு சொல்லி. இது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்குள்ள இடம் கிடையாது. நான் இந்த போதகர், நான் டீச் பண்ணுறேன், எனக்காக இல்லை உங்களுக்காக. நீங்கள் அதை கேட்டு வளரணும். அதுக்காகத்தான் ஒரு வாஞ்சை இங்கே காட்டுறேன். தாவீதுக்கு வாஞ்சை இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கானே இல்லை. ஒரு காலத்தில் வைராக்கியம் இருந்தவர் இன்னைக்கு எம்டியாக இருக்கிறார். நான் கேட்டேன், ஏசாயாவில் நான் என்ன சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ உங்கள் செய்திகளை கேட்கிறதே இல்லை அறிவிச்சிருக்கிறார். இது வாஞ்சையில் ஆப்போசிட் டைரக்ஷன். அண்டர் எதிர்பார்க்கிறது ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எரேமியா எடுத்துக்கொள்வோம். 31வது அதிகாரம். எரேமியா 31:6. எழுந்திரியுங்கள், சியோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். எழுந்திரியுங்கள். ஒரு சிலர் ரொம்ப நடந்து ஐயோ போர் அடிக்குன்னு உட்கார்ந்துறாங்க. எலும்பு சியோனே, எலும்பு சியோனே எழுப்புறாரு. ஏன்னா உங்களுக்கு சோர்வு வந்துருச்சு. அப்படி எனக்கு வரல, நான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது நான் எழுதிக்கிட்டே இருக்க பொழுது ஆண்டவர் இன்னொரு 3 செய்தியை ஒரே நாள் கொடுத்தார். அதை எழுதிட்டேன். அடுத்து நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். ஆனால் எத்தனை பேருக்கு அது என்னோட கூட அதை அனுபவிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எழும்பணும், நீங்கள் எழும்புனத்தான் முடியும். வாருங்கள் என்று எப்ராமின் மலையிலே உள்ள ஜாமக்காரன் யாருங்க? வாட்ச்மேன். உங்க ஆத்மாக்கள் நான் காவலா இருக்க வேண்டியிருக்கு. ரைட். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீர்த்தி. யாக்கோபின் நிமித்தம். ஏன் இந்த யாக்கோபின் பேர் போட்டிருக்குன்னா, தன் 2 பேருக்கு இஸ்ரேல், யாக்கோப். ஏன் யாக்கோபு? அவன் வர முடியும், ஆனா அவன் எழுந்திருக்கும். படுத்து கிடந்த வேலைக்கு ஆகாது. கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரிடத்தும் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சிக்கும். மீதியானவர்கள், நம்மளாம் யாரும் மீதியானவர்கள். அப்படி மீதியானவர்களை ரட்சிக்கும் போது அவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். எங்க அழுகை? எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் போக வேண்டாம், இதெல்லாம் போகுமா, இதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் அவர்கள் வழியை நடத்த வழியை நடத்திக்கிட்டாங்க. நம்ம பாதையில போட்டுருக்க வழி நடத்துறதுக்கு. ஆனா சோர்வுங்கிற ஒரு அன்பு வரும். வரும்போது என்னத்த ஐயா இதையே கேட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் இதை சொல்லிட்டு இருக்காரு, எந்த மாறுதல் எனக்கு நடக்கலைன்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த சோர்வு எப்ப மேல உங்களால மேற்கொள்ள முடியும்னா, வசனத்தை 100% விசுவாசிக்கணும்.
அவர்களை செம்மையான வழி நடத்துவது, அவர்கள் தண்ணீர் நதிகள் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். செம்மையான வழி. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் பிதாவாக இருக்கேன். எப்ராயிம் இது சிரேஷ்டபுத்திரன். 2 பேரை உங்களுக்கு காமிச்சேன். ஒரு பேர் யாக்கோபு, நமக்கு எல்லாரும் தெரியுது. ஆனால் எப்ராயிம்னு நான் என்ன செய்வேன்னா என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறேன். எப்ராயிமை குறித்து ஆண்டவர் இருதயத்தில் வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டார். இப்படிப்பட்ட வேதனைப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசியா 11வது அதிகாரத்தில் இந்த எப்ராயிமை பற்றி அவர் எவ்வளவு வருத்தப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது சொல்றாங்க, பக்கம் 1057. இப்போ நம்மெல்லாம் அந்த எப்ராயிமோட சேர்ந்தது, யாக்கோபோடு சேர்ந்தது. நமக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகிறேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனான். எப்ராயிம்னு விற்று அவன் விக்கிரத்தோடு இணைஞ்சு போயிட்டான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8வது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், நீ எப்படி சிவனும். என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறதுனா இது சொல்றது ஆண்டவர் சொல்றாங்க. ஒரு பக்கம் அன்பு, யான் நேசப்பிள்ளைங்கிறான். இன்னொன்று சொல் பேச்சை கேட்க மாட்டேங்க, விக்கிரத்து போயிடுச்சு. நான் எப்படி கைவிடணும், குழம்புது. நமக்கு குழப்பம் வரும், சந்தேகமே இல்லை. பல நேரங்களில் குழப்பம் வரும். இந்த குழம்பிக்கிட்டே தான் கிடப்போம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு குழப்பம் வருது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 ஓசியா 11:12, எப்பிராயிமோ பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தாலும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். யூதாவோ என்றால் இன்னும் யூதா யாரை துதிக்கிற கூட்டம். அப்போ இன்னைக்கு நம்ம 3 கூட்டத்தை பார்க்கணும். இன்னும் யாக்கோபு எலும்புங்கிறாரு. எப்ராயிமை எப்படி கைவிடுவேன்றாரு. ஆனால் அதே எப்ராயிமை எரேமியா 31வது அதிகாரம் 9வது வசனம், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். அடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போயிடும். 16வது வசனம் 31 பாருங்க, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கள். அவனிலும் பலத்தவன் கரங்கிறது யாருன்னா சத்ரு. சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை வழி விலகி போக செய்வான். விக்கிரத்தில் போய் உழ செய்வான். விக்கிரத்தில் போய் ரொம்ப ஈஸியாக மக்கள் போய் விழுந்துறாங்க. ஏன்னு எனக்கு தெரியாது. ஒன்றுமில்ல, வைராக்கியம் குறையும். ஆனால் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுவிக்கிறார். 12வது வசனம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்குது. இதை வேகமாக பார்த்து இதை முடிக்க போகிறோம். ரைட், எனக்கு புரியல பாப்பா, நீ உட்காந்து வசனத்தை எழுது, அதான் எனக்கு வேணும். அவர்கள் வந்து சியோனிலே உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு எல்லாமே தடை இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? ரைட், இது என்னெல்லாம் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னா கோதுமை. இந்த கோதுமை என்ன நமக்கு புரிந்து கொள்ளணும்னா யோவான் 12வது அதிகாரம் 24 வசனம், 12:24, மெய்யாகவே மேகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தனால் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கோதுமையாக இந்த நிலத்தில் விழுந்து நம்மளை என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பழுகி பெருகி செய்தார். நித்தியத்துக்கு நம்மளை கொண்டு செல்வதற்கு அந்த கோதுமை மணி நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது திராட்சை ரசம். கர்த்தராலும் கோதுமை திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தனி தாகமா இருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வசனத்து மேல தாகம் இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு செய்தி கொடுத்தேன்னா அது உட்காந்து நீங்க எழுதணும். அது உங்களுக்கு சொந்தமா மாறிடும். இப்பவே தனியா ஒரு ஃபைல் போடணும். அதுல என்ன இருக்கணும்னா சியோன் ஃபர்ஸ்ட். இந்த சியோன்ல நான் என்ன அது எப்படி ஆரம்பிச்சேன். ஆரோக்கியராஜ் அன்னைக்கு இருந்தாரு. எங்க பாஸ்டர் ஜோ டானியல் கொடுத்த செய்தி தான் அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண, இல்லை நான் சொல்ல மாட்டேன். அங்க ஆரம்பிச்சு இப்படி ஒவ்வொன்றா நீங்க என்ன சொல்ல தாகம் இருந்தா தான் முடியும்.
ரைட். நீங்கள் எல்லோரும் தண்ணீரண்டை வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும். திராட்சை ரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பால், வேத வசனம். வாசிப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது. நீங்கள் வளரும்படி, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்க. வாஞ்சியா இருந்தீங்கன்னா, நான் அந்த பிரதரை பார்த்து கேட்கும்போது, நீங்க இப்படி சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்க, நான் எழுதி வச்சிருக்கேன், நான் செய்தி கொடுக்கும்போது இதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். காணும், வாஞ்சியை காணும். பாருங்க 2வது வசனம். அப்பொழுது உங்கள் ஆத்மா குளுமையான பதார்த்தனாலே மகிழ்ச்சி அடையும். சார் 2 காரியம் உங்களுக்கு காமிச்சேன். கோதுமை மணி, திராட்சை ரசம். 3வது என்ன ஆசீர்வாதம்னா எண்ணெய். எண்ணெய்ங்கிறது என்னன்னா இது அபிஷேகம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். தாவீதை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிக்கிறார். சாமுவேல் பண்றார். இன்னைக்கு நம்மள ராஜாக்களும் ஆசிரியராக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராட்சை ரசத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எவ்வளவு நாள் உள்ள ஆசீர்வாதம். திராட்சை ரசத்துல மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு அசுத்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தமா இருக்குது. புது உடன்படிக்கை. இன்னைக்கு நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எதன் அடிப்படை வரும்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனால. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் இருக்கும்போது நம்ம நித்தியத்துக்கு போயிடும். நித்தியத்துக்கு போவோங்கிற நிச்சயம் இருக்கும்போது 1000 வருஷத்தின் ஆசீர்வாதம் நமக்கு பார்க்கும். இதெல்லாம் அப்பதான் நம்முடைய கண்களாலே பார்க்க முடியும். அதை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரி, இந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு இந்த 3வது எண்ணெய்ங்கிற அபிஷேகத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த எண்ணெய்ங்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா எபிரேயர் 1வது அதிகாரம் 1:8. அபிஷேக தைலம் என்ற குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யம் செங்கல் நீர் உள்ளது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை இருக்கிறது. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழனை பார்க்கலாம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். ஹாப்பினஸ். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதம் நம்ம உலகத்தில் இருக்குன்னா நம்ம விட்டு போயிடும். இதே மாதிரி நம்ம கூட வராது. எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. இந்த அபிஷேகம் ஆனந்த தைலத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்மளை நித்தியத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். பரவாயில்ல, அவைகள் அழிந்து போக்கும், நீரோ நிலைத்திருக்கு. எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுவுமே அழிந்து போகாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்மை பாவங்களாக கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசீர்வாதம். 2 சேர்ந்து கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான். கடைசியாக ஒன்றுக்குன்னா ஆட்டுக்குட்டி. நம்ம எங்க இருந்து நான் சொல்றேன், திரும்ப காமிச்சிடுறேன். எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம சீயோன் உச்சிக்கு வருகிறோம். என்னால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அழுதும் கோதுமை, இயேசுடைய மரணம், திராட்சை ரத்தம், ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள். ஆட்டுக்குட்டிகள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஆட்டு குட்டிகளை கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்காரா? ஆட்டுக்குட்டிகள். யோவான் கடைசி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். யோவான் 21வது அதிகாரம் 15. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவு. அப்பொழுது என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக.
என்னால குட்டிகளையே பார்க்க முடியல, எல்லாம் ஆடுகளா தான் இருக்குது. ஆட்டுக்குட்டிகள்னா புதுசா இப்பதான் வேதத்தை எடுத்தவங்க, அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப பாருங்க 16 வசனம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 16 வசனம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது ஆண்டவர் நான் கொடுக்கிற ஊழியம். சரி, கடைசியாக கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டினா என்னன்னு பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். இது ஆரோக்கியம். எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாம் தீரும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல் வளரும். இந்த கொளுத்த கன்றுகளுக்கு என்ன வேலை கொடுத்திருக்காருன்னா, எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நீங்க மற்றவங்க பெற்றுக்கணும். குட்டிகளுக்கு ஆட்டுக்குட்டிகள் சொல்லி கொடுப்போமா? ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவமில்ல பிதாவே, துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு திருசபைக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல வாஞ்சையை தந்திருக்கீங்க ஐயா, தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ள செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.